வணக்கம், நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால இருந்து. ஆசனாஸ் எல்லாமே எப்பவுமே உங்களோட பாடியை டயர்ட் ஆக்குமா? இல்லை, சர்டன் ஆசனாஸ் ரிலாக்ஸும் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ஆசனாஸ் எப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஆனால் யோகா பண்ணியே ஆகணும்னா ரிலாக்ஸிங் ஆசனாஸ் கூட நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் நிறைய வகை இருக்கு. பாலாசனா, அதோமுகி ஷன்னாசனா, ஷவாசனா அண்ட் இன்னொரு ஆசனா இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆனந்த பாலாசனான்னு சொல்லுவோம். ஆனந்த பாலாசனா என்ன பண்ணிவிடும், உங்க பாடியை ரெஸ்டிங் பொசிஷன்லயே வச்சு ஒரு ப்ராப்பர் ஆசனாவை பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதை பண்ணும்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தா ப்ளீஸ் பண்ணாதீங்க. சியாட்டிகா ப்ராப்ளம், அதாவது உங்களோட பட்லைன்ல இருந்து கால் கீழே நுனியில இருந்து போகிற அந்த நரம்புக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சயாட்டிகா ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா நீங்க அதை பண்ணாதீங்க. மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் போயிட்டு இருந்தா டெஃபினெட்லி நீங்க அந்த நாள் ட்ரை பண்ணாதீங்க. பிரெக்னென்ட் ஆயிருந்தா நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த ஆசனாவை ட்ரை பண்ணலாம். சின்ன பசங்களா இருந்தா அதை ஈஸியா பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா நாள் பட அதுவும் சரியா போகும். பாதம்ல நிறைய பேருக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது, ஆங்கிளும் ரொம்ப டைட் சொல்லுவாங்க. இல்ல சில பேரோட பாடி ஸ்டிஃப் பாடின்னுட்டு அவங்கள வளைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஆனந்த பாலாசனா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்க பாடியே உங்களுக்கு இடம் கொடுக்கும். அதை நீங்களே அந்த டிஃபரன்ஸை நீங்க பார்க்க முடியும். இந்த ஆசனால உங்களோட ஃபிளாட் ஹீல், அதாவது பாதம் பிளாட்டா இருக்கு, நிறைய பேருக்கு கர்வ் இருக்காது, குழி விழாம இருக்கும். அந்த மாதிரி பிளாட்டா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, செருப்பு போட்டுட்டு நிறைய நேரம் நடந்துட்டு போகும்போது பாதம் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்க பாதத்துக்கும் காலுக்கும் பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு ஆனந்த பாலாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். சிம்பிள், பெஸ்ட், நீங்க உங்க வயிற்று பகுதியில படுத்துக்கோங்க. அதனாலதான் நிறைய ப்ரெஷர் வயிற்றுல வர்றதுனால்தான் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் போயிட்டு இருந்தா டெஃபினெட்லி நீங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட மார்பு பகுதிக்கு சைட்ல உங்க கையை வச்சுக்கோங்க. ஸோ அது ஈஸியா இருக்கும் உங்க கால்களை இரண்டையும் கீழே மேல கொண்டு வர்றதுக்கு. ஸோ ரெண்டு காலையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலையும் நம்ம பண்ணல, ஏன்னா உங்களோட ப்ராக்டிஸ் இல்லாத பட்சத்துல ஒரு காலை மட்டும், ரைட் காலை ஃபர்ஸ்ட் நீங்க புஷ் பண்ணி பாருங்க. ரைட் காலு கரெக்டா கீழே பதியாத சமயத்துல எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்க. முடியலன்னா மெதுவா நீங்க எடுத்துடலாம். இப்போ லெஃப்ட் காலை அதே மாதிரி லெஃப்ட் காலை புஷ் பண்ணி பாருங்க. இந்த கால் கரெக்டா தரையில படணும். இந்த மாதிரி பட்டு மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. பிகினர்ஸ்னா ரொம்ப கீழே போகாது, பிளாட்டா பாதம் இருந்ததாலும் போகாது. கர்வ் இருக்கு, நிறைய ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா தான் உங்க ஆங்கிள் மூவ் ஆகும். உங்க கால்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னா டெஃபினெட்லி இந்த ஆசனா நீங்க ட்ரை பண்ணாதீங்க. பிளேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட டாக்டர் கிட்ட கேளுங்க எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்னுட்டு, அதுக்கு தகுந்தாப்புல ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஒரு வாட்டி மறுபடியும் நான் லெஃப்ட் கால்ல பண்ணி பாக்குறேன் பாருங்க. ரெண்டு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு காலுமே கரெக்டா கீழே இறங்கும். ப்ராக்டிஸ் இல்லாத பட்சத்துல ஒரு கால் மட்டும்தான் கரெக்டா கீழே இறங்கும். ஸோ அதை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மெதுவா காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா மேல வந்துடும். இன்னைக்கு நீங்க ஆனந்த பாலாசனா பார்த்தீங்க. ஆனந்த பாலாசனா பாடியில ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ற ஒரு ஆசனா. அட் த சேம் டைம் உங்களோட கால்கள்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. மறுபடியும் சொல்றேன், நீங்க இன்கேஸ் உங்களோட பாடியில உங்க கால்கள்ல ஃப்ராக்சரோ இல்ல சுளுக்கு இருக்குதோ இல்ல பிளேட் வச்சிருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்க பிளேட் வச்சு நிறைய வருஷம் ஆச்சுன்னா உங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு வேணா நீங்க உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனந்த பாலாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.